அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்திஜி பற்றின ஒரு 3 சிறப்பம்சங்கள். முதல் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மகாத்மா காந்திஜி 1922 வருஷம் பிரிட்டிஷ் காலனியல் ஆட்சிக்கு எதிராக ஒரு 3 ஆர்டிக்கல் அவரே ப்ரிப்பேர் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுறார். அது மட்டும் இல்லாமல் 1922 நடக்கிற அத்தனை ப்ரொட்டஸ்ட்லேயுமே நம்மளுடைய மகாத்மா காந்திஜியோட முக்கியமான பங்கு இருக்கிறதுனால பிரிட்டிஷார் அவரை கைது செய்கிறாங்க. கைது செஞ்சு செடிஷன் ஆக்ட் மூலயமா அவருக்கு 6 வருஷம் சிறை தண்டனைகள் கொடுக்குறாங்க. ஆனால் அவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் 2 வருடங்கள் மட்டும் சிறையில் அனுபவித்து விட்டு திரும்பவும் அவர் ரிலீஸ் ஆகிறாரு. இது ஒரு முக்கியமான சிறப்பம்சம். 2வது முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1990 நம்மளுடைய பணத்தோடைய செக்யூரிட்டி, அதாவது கள்ள நோட்டுகள் புழக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹியூமன் ஃபேஸை நம்ம யூஸ் பண்ணுற அந்த நோட்டில் பதிக்கலாம் அப்படின்றதுனால ஆர்பிஐயும் அதுக்கப்புறமா நம்மளுடைய நாட்டில் இருக்க முக்கியமான தலைவர்களும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுக்கிற காலகட்டத்தில் யாருடைய முகத்தை நம்ம பதிவிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே சஜஸ்ட் பண்ணது நம்மளுடைய மகாத்மா காந்திஜி அவருடைய முகத்தை நம்ம பதிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதை ஆர்பிஐ அப்ரூவலும் நம்மளுடைய நேஷனல் அப்ரூவலும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கண்ட்ரியில் வாழ்கிற அத்தனை மக்கள், அதை நம்ம நாட்டில் வாழ்கிற அத்தனை மக்களோட சஜஷனுமே அதுவே இருந்ததுனால அவருடைய முகத்தை 1996 காந்திஜி முகம் பதித்த நோட்டு நமக்கு புது சீரீஸாக காந்திஜி சீரீஸ் அப்படின்ற ஒரு நேம்லேயே ரிலீஸ் பண்ணுறாங்க 1996. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய காந்திஜி இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமா முதல் அவர் ப்ராக்டிஸ் பண்ண இடம் மும்பை கோர்ட்டில் அவர் ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்து நடத்தும் போது ரொம்ப நர்வஸாக இருந்ததுனால அவரால் அந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியலன்றது அவர் கோர்ட்டில் ஜட்ஜுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டாரு. அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கப்புறமா அவரோட ப்ராக்டிஸ் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்கோட்டில் அவரோட ப்ராக்டிஸை அவர் ஸ்டார்ட் பண்ணார். நன்றி, வணக்கம்.